இப்போ இந்த தே ஆர் போஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்றதுனால இந்த 3 விஷயங்கள் குறைஞ்சிருச்சு. பைபிள் ரீடிங் குறைஞ்சிருச்சு, சர்ச் அட்டண்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, அடுத்தது ப்ரேயர். இது 3மே குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்சது ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100ல் 60% பேர் வர்றது இல்லையா அமெரிக்காவில். ஓகே, இங்கே ஆராய்ச்சி எடுத்தால் நம்ம மானம் பறக்கும். ஆனால் வந்து அமெரிக்காலேயே அப்படி நடந்திருக்குன்னா இங்கேயும் அதே தான். ஓகே, அமெரிக்கா நடந்திருக்கு. பைபிள் ரீடிங் கம்மியாக இருக்குது. ஏன் பைபிள் ரீடிங் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த காலத்தில்? ஃபோன்னால் அப்படி ஓகே, ஏற்கனவே சொன்னது தான். இது வரைக்கும் வச்சதை வச்சு சொன்னீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி. அதனால் பைபிள் ரீட் பண்ணுறதெல்லாம் போரு. பைபிள் புக் ரீடிங்கே அவங்களுக்கு கிடையாது. அப்போ பைபிள் ரீடிங் பண்ண மாட்டேன். அடுத்தது சர்ச் அட்டண்டன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு வந்தால் ஒரே கிரிஞ்சாக பேசுகிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரேயர் லைஃப்பும் கம்மி. ஆனால் இப்போது நான் சொல்கிற போகிறது கிறிஸ்டின் க்ரௌடை பற்றி. நான் இது வரைக்கும் போன சர்ச்சில் சொன்ன ஃபீட்பேக் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிசி சர்ச்சஸ்லாம் போயிருக்கேன். அதில் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, பைபிள் டெய்லி ரீட் பண்ணுமா, அது ட்ரெடிஷன் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பைபிள் டெய்லி ரீட் பண்ணால் என்ன நடக்கும்? சரி, நான் எதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரீட் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி ரீட் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து சர்ச் அட்டண்டன்ஸ். சர்ச்சுக்கு டெய்லி போனால் தான் கடவுள் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வாரம் சர்ச்சுக்கு போனால் தான் சந்தோஷப்படுவாரா? நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணிக்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீ வீட்டிலேருந்து என்ன பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணிப்பான், ப்ரேயர் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அடுத்தது ப்ரேயருக்கு அப்படின்னு வந்தால், நான் ப்ரேயர் வந்து நான் பண்ணுறது எப்படி வேணால் பண்ணுவேன், நான் கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணுவேன். உங்களுக்கு நான் இப்போ எப்போ ப்ரேயர் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் எப்போ வேணால் ப்ரே பண்ணுவேன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது எனக்கும் கடவுளுக்கும் உரியது. நான் எப்படிப்பட்டவன்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியவே அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, எதை சொன்னாலும் எல்லாம் கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் போயிடுவாங்க. ஆனால் உண்மை ஃபேக்ட் என்னென்னா, இந்த 3மே குறைஞ்சிச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறதுன்னா, பைபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னால் எடுத்துக்க வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா எது காரணம்? யூடியூப்பில் பல பேரோட நம்பிக்கைகளை பார்க்குறதுனால எல்லாருமே நல்லதான் சொல்கிறாங்க. அப்போ பைபிள் மட்டும் என்ன வித்தியாசமாக சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பைபிளில் இருக்கிறத மட்டும் நான் ஃபாலோ பண்ண முடியாது. சிலது பைபிளை ஃபாலோ பண்ணுவேன், சிலது வேர்ல்டில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிப்பேன். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பைபிள் இஸ் நாட் த ஃபைனல் அத்தாரிட்டி அவங்களுக்கு. அதாவது அது பைபிள் தான் கடவுளோட வார்த்தை, ஃபுல் வார்த்தை, அது படி தான் கீழ்ப்படியணும் அப்படின்ற கான்செப்டே இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. சிஎஸ்சி சர்ச்சில் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் சிஎஸ்சியில் நல்லா ட்ரெடிஷனலாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே இந்த டவுட் இருக்குது. என்னென்னா, பைபிள் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தே தெரியுது, நம்ம பாரம்பரியம் நிறைய விஷயம் சொன்னால் கூட அது ஒழுங்காக போய் சொல்லணும்னா, அது இப்போ எவ்வளோ வருஷம் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணால் கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் அந்த பைபிள் ரீடிங் அப்படின்னு பண்ணணும் அவசியம் அப்படின்னு கிடையாது. அதனால் இது ஏன் காரணம்னா, இந்த உலகத்தின் தத்துவங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க.